வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி காலையில் நம்ம எந்திரிச்சு வந்த உடனே பார்த்தா நம்ம செடிகள்லாம் அழகாக பூ பூத்துருந்தது. ஃபஸ்ட்டு பார்த்தா பன்னீர் ரோஸ் தான் நான் வந்த உடனே முன்னாடி இருந்துச்சு, அதனால் பன்னீர் ரோஸ் எடுத்தேன். அப்புறம் 7 days ரோஸ் பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா பூ பூத்துருந்தது. இது பனிக்காலங்கிறனால நல்லாவே பூ வருது. செடிகளுக்கு நான் உரம் எதுவுமே இப்போதைக்கு நான் பக்கமாக எதுவுமே நான் கொடுக்கல. இது நம்ம நாட்டு ரோஸ் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன் அந்த ரோஸு. இதுவும் செடி ஃபுல்லாக பூ இருக்கும், ஆனால் இன்றைக்கி இந்த செடி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பன்னீர் ரோஸ்லேயே பட்டன் ரோஸு அந்த செடி நம்மக்கிட்ட 2 இருக்குது. இது ஒரு செடி, இன்னொரு செடி நான் பின்னாடி வீடியோவில் காமிக்கிறேன். எல்லா செடிகளுமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா பூ பூத்து இருந்தது. துளுக்கு மல்லிப்பூ, செவந்தி பூ, ரோஸு இது எல்லாமே. இந்த செடியில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக பூ பூத்து இருந்துச்சு. செடி கட் பண்ணி மட்டும்தான் விட்டுருந்தேன். ஒரு மாதத்தில் ஒரு டைம் இல்லை 2 மாதத்துக்கு ஒரு டைம் பார்த்திங்கன்னா பூ பூத்து முடிஞ்சு சும்மா இருக்கக்கூடிய அந்த தண்டுகளை கட் பண்ணி விட்ருவேன். 6 மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஆட்டு எரு கொடுப்பேன். வேறு எதுவுமே நான் செடிகளுக்கு செஞ்சதில்லை. நல்லா பூ பூத்துட்ருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஆட்டு ஷெட்டுக்கு வந்திருந்தேன். நம்ம ஆடு 2 குட்டி போட்டிருந்தது. ஒரு கெடா குட்டி, ஒரு பொட்டைக்குட்டி, 2 குட்டி போட்டிருந்துச்சு. 2 குட்டிகளுமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. சரி, அதில் கீழே ஒரு சாக்கு விரிச்சு விடலான்னு சாக்கு விரிச்சு விட்ருந்தேன். இருந்தாலும் அது சாக்கு விட்டு வெளியே தான் தகுந்து போயிட்டுருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு நான் பார்த்திமார் வீட்டுக்கு போயிருந்தேன். எப்போ பார்த்தாலும் எறும்பு மேலே ஏறிட்டு வருவாப்பில். இன்றைக்காவது வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். காட்டுக்கு மேய்ச்சலுக்கு கொண்டு போய் கட்டுறதுக்கு போகும்போது நம்ம பார்த்திங்கன்னா மாட்டு வண்டியில் போவோம். நம்ம பார்த்திபன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா, அவங்க எருமையை நல்லா ட்ரைனிங் பண்ணி வச்சிட்டாரு. மேலே ஏறி உட்காந்துட்டு பிடிச்சிட்டாருன்னா அந்த காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா பில்லெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நடக்கிறதுக்கு எருமை மேலே ஏறி உட்காந்துக்கிறாரு. அது நல்லா கூட்டிகிட்டு போகுது எங்கே போனாலும். காலையில் போகும்போது அதே மாதிரி கொண்டு போய் காட்டுக்குள்ளே கட்டிட்டு வந்துடுவார். அப்புறம் எல்லாம் மேய்ஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டு வர்றதும் அதே மாதிரி ஏறி உட்காந்துக்கிட்டு மற்றெல்லாம் பின்னாடி பிடிச்சிக்குவார். எல்லாமே அமைதியாக பின்னாடி வந்துடுது. இந்த கிரு மாட்டினோட கைத்து தான் விட்டடிச்சிட்டாரு. அவ்வளோதான், வீட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. அதனால் அது வீட்டுக்கு வந்துடும், ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. இந்த பின்னாடி வர்ற இந்த கிரு மாட்டினோட கண்ணுக்குட்டி இதுதான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தது. இது கொடுத்தாச்சு, இன்னும் அவங்க பிடிச்சிட்டு போகல. அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க நாய் குட்டி போட்டிருந்தது. இந்த அடல்ட்டு ஃபீமேல் குட்டி போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா கன்னி நாய்க்கும் நாட்டு நாய்க்கும் பிறந்த ஒரு கிராஸ் ப்ரீடு. அது இப்போ நாட்டு நாய்க்கோட கிராஸ் ஆகி குட்டி போட்டிருக்கு. 4 குட்டி இருக்குது, 4ம் ஆண் குட்டி. இதில் 2 குட்டி ஒருத்தர் கேட்டாங்க, மீதி 2 குட்டி இருக்குது. ஒரு குட்டி 200 சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 குட்டி 400 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் 2 குட்டி இருக்குது. யாருக்காவது வேணும்னா மேலே தெரியுற அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நல்ல வேட்டைக்கார நாய் இது. அடுத்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன். பார்த்தா அடுத்து இன்னொரு ஆடு குட்டி போட்டிருந்துச்சு. இது தலைச்சம்பறவை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் குட்டி போடுது. ஒரே ஒரு குட்டி தான் போட்டிருக்கு. அவ்வளோதான், வயிறு குறைஞ்சிருச்சு, இதுக்கு மேலே போடாது. இந்த குட்டி என்ன குட்டின்னு பார்த்தீங்கன்னா கெடா குட்டி. அடுத்தது அதை முடிச்சுட்டு புறாக்களுக்கு தீனி போடலான்னு உள்ளே போயிருந்தேன். சரி, நம்ம புறா குஞ்சு பொறிச்சிருந்தேன், அது எப்படி இருக்குது என்ன அப்படின்னு பார்க்கலான்ட்டு உள்ளே போய் ஒரு வீடியோ எடுத்தேன். 2 குஞ்சும் நல்லா சூப்பராக இருக்குது. மேலே இருக்குது பார்த்திங்களா, அந்த பியூட்டி ரோமருக்கும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரெண்டு புறாவுக்கும் பிறந்தது தான் இந்த 2 குஞ்சும். ரெண்டு டைப்பில் தான் வந்திருக்கு, நல்ல சைஸாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சோளத்தட்டு போர் வைக்கிறதுக்காக போர் ராட்லாம் வெல்டிங் பண்ணி பெயிண்டிங்லாம் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ அதை எடுத்து எல்லாம் செட் பண்ணி வச்சாச்சு. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா தென்னை மட்டையெல்லாம் கொஞ்சம் நெருக்கமாக போட்டிருக்குறோம். அது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா அடியிலெல்லாம் கீழே தொங்கிட்டு வரக்கூடாது சோளத்தட்டு அப்படிங்கிறதுக்காக அது போட்டிருக்குறோம். எப்பயுமே நம்ம வலையை அந்த கோழி வலையை ஃபுல்லாக அடியில் விரித்து விட்டு அதுக்கு மேலே சோளத்தட்டு வச்சுருப்போம். இந்த டைம் வேறு ஒரு பிளான் பண்ணிட்டேன். அதனால் அந்த கோழி வலை வைக்கல, அப்படியே தென்னை மட்டையை மட்டும் போட்டாச்சு. அடுத்தது பாருங்கள், நம்ம கோழி முட்டை விடுறதுக்காக எப்பயுமே அந்த கேனை பாதியாக கட் பண்ணி 2 பார்ட்டாக வச்சுருப்போம்.
அதில் வந்து காக்காய்க்கு போய் அந்த முட்டையை தூக்கிடுது. அதனால் சரி வேறு ஏதாவது யோசித்து அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லி கேனை சைடில் கட் பண்ணி விட்டு உள்ள மணல் போட்டு ஓரமாக தள்ளி வச்சாச்சு. நம்ம பழைய டைப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வச்சுருந்தோம். இதில் காக்கா போன உடனே ஈஸியாக இறங்கி முட்டையை தூக்கிட்டு ஓடிடுது. நம்ம இப்போ வச்சுருக்கிற டைப்பில் வச்சோம்னா உள்ளார போய் மறுபடியும் யூட்டன் போட்டு வந்து தான் முட்டையை எடுக்கணும். அதனால் வந்து காக்கா அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போகாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வரைக்கும் எந்த முட்டையும் எடுக்கலை. இந்த டைப் வந்து நல்லாயிருக்கு. அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.